ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரீசெண்டா பெங்காலில ரொம்ப வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கிற சல் சித்ரோ தி ஃப்ரேம் ஃபெட்டாலே அப்படிங்கிற ஒரு கிரைம் மிஸ்டரி த்ரில்லர் மூவியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிட்டிக்குள்ள சில பெண்கள் கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலைகாரன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பெண்களையும் கொலை பண்ணி துர்கா வடிவுல செவத்துல என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அரைஞ்சு வச்சிடுறான். இந்த கொலையை நம்ம ஹீரோ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்றாரு இந்த கேஸ. அப்ப இவரு இந்த கொலைக்கான பேட்டர்னை வந்து பாக்குறப்ப அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. இதே மாதிரி பேட்டர்ன்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணி அந்த கொலைகாரனையும் வந்து கைது செஞ்சு அவன் இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல மனநல ஹாஸ்பிட்டல்ல அவன் இருக்கான். என்னடா இது, அவன் தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கைது பண்ணிட்டோம், அதே பேட்டர்ன்ல இந்த கொலை நடந்திருக்கு, இந்த கொலைகள் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு ஒரே குழப்பம். ஹீரோவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெட் பாடிஸை பாக்குறப்ப இவருக்கு வந்து ஒரு மயக்கம், பிரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. அது ஏற்கனவே இவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கொலைகாரனை கண்டுபிடிச்சாரு இல்லையா, அப்ப இவருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் ஆகுது. அது இன்னுமே இவருக்கு கண்டினியூ ஆகுது. இதனால இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டா ஒரு டீமை ஃப்ரேம் பண்ணி இந்த கொலை வந்து சேம் பேட்டர்ல நடக்குது. அப்ப இதே கொலை காப்பி கேட் கொலை மாதிரி எனக்கு தெரியுது. அப்ப இந்த கொலை யாரு பண்றது, எதுக்காண்டி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த ஹீரோவும் இவரோட டீமும் களத்துல உள்ள இறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையுமே. எனக்கு இந்த படத்தை பார்க்குறப்ப நம்ம தமிழ்லயும் சரி, மலையாளத்திலயும் சரி, ஏன் உலக திரைப்படங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அங்க உங்களுக்கு சில படங்கள் வந்து இந்த படத்தை பார்க்குறப்ப கண்ணு முன்னாடி வந்து போகும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து சில படங்கள் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அதை தவிர்க்கவே முடியாது நம்மனால. ஸோ அதே மாதிரி கில்லர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அவன் யூஸ் பண்ற பேட்டர்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சீட் எட்ஜ்ல வைக்கிறாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலனே சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோவும் அவங்களோட டீமும் ஒவ்வொரு சைடு வந்து இன்வெஸ்டிகேட் பண்றப்ப அவங்க சொல்ற ஒவ்வொரு ரீசனும், ஓ நமக்கு இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து யூகிக்க வைக்குது. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஹீரோ டாடா ராய் சௌத்ரி, அவர் தான் லீடிங் ரோல்ல பண்ணியிருக்காரு. உண்மையிலே சொல்றேங்க, அவ்வளவு அற்புதமான ஒரு நடிப்புனே சொல்லலாம். படம் ஃபுல்லா அவர் தான் வராரு. ஸோ எமோஷனலான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ரொமான்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப நேர்த்தியா தன்னோட ரோலை ரொம்ப செட்டிலா பண்ணியிருக்காருன்னே நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் டி குப்தா. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் நமக்கு ஒரு பரபரப்பாவே வச்சுட்டு இருக்காரு. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ டைரக்டருமே பாத்தீங்க அப்படின்னா கொடுத்த எல்லா கேரக்டரையும் ரைட்டிங்ல கொண்டு வந்திருக்கனால மட்டும்தான் அதை பிரசன்ட் பண்ண முடியுது. பிரசன்டேஷனுமே ரொம்ப அருமையா வந்திருக்குன்னே சொல்லுவேன். அது டைரக்டரோட மிகப்பெரிய பலம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிரைம் ரசிகர்களா இருந்தா நீங்க இந்த படத்தை தாராளமா உட்கார்ந்து பார்க்கலாம். அனைத்து ஃபேன்ஸுமே இந்த படத்தை உட்கார்ந்து தாராளமா ரசிக்க வேண்டிய ஒரு தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. மீண்டும் அடுத்த ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.